போடுவதா இருந்தாலும் நீங்கள் கற்றுக் கொடுத்ததுதான். இன்றைக்கு இந்த ஊழியர்களை தைரியமாய் போய் செய்வதற்கு எங்களை பக்குவப்படுத்திய கலாசாலைகளினுடைய தலைமை பொறுப்பாளர்களை நீங்கள் தான். அதனால உங்க எல்லாரையும் இந்த இடத்துல பார்ப்பது மன மகிழ்ச்சியை தருகிறது, அதிக மன மகிழ்ச்சி. உங்களை நான் தலை வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை எனக்கு 2 மணி நேரம் கொடுத்தாலும் ஃப்ளோ பேசிக்கிட்டே இருப்பேன். எப்படியாவது ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க ட்ரை பண்றேன். முதல்ல உங்களோட கூட ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஒன். இந்த கைலாசபுரம் கேம்பினுடைய பொறுப்பாளர்கள், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அவங்க இருக்கிற இடத்துல நிற்கலாம். செக்ரட்டரி, ட்ரெஷரர், உங்களை நான் பாஸ்டர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. எல்லா ஆக்சிலரி லீடர்ஸ் எல்லாருமே கூட எழுந்து நிற்கலாம். நீங்க இந்த பாஸ்டர்களை தினந்தோறும் சந்திக்கிறீங்க, உங்களுக்காக இவங்க தினந்தோறும் ஜெபிக்கிறாங்க. உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்க இப்போது அமர்ந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் போகலாம். ஏன் இந்த மீட்டிங், எதற்காக இந்த மீட்டிங் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாஸ்டர்ஸ் இல்லைன்னா இந்த ஊழியமே நடக்காது. நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, கிடியன்ஸ் ஊழியம் பண்றாங்க. கிடியன்ஸ் எந்த ஊழியத்தையும் பண்ணல. நீங்க தான் இந்த ஊழியத்தை செய்யறீங்க. நீங்க தான் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. நீங்க தான் கதவுகளை திறந்து கொடுக்குறீங்க. இந்திய தேசத்திற்கு இந்த ஊழியம் 65 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்பாக எங்களுக்கு உதவி வெளியிலிருந்து கிடைத்தது. இப்பொழுது எங்களுடைய எருசலேம் ஆகிய அப்பத்தின் வீடாகிய சபையிலிருந்து மட்டும்தான் கிடைக்கிறது. அதனால சபைக்கு போவதற்கு நன்றி சொல்கிறேன். இது எப்படி உருவாக்கப்பட்டது? நீங்க தான் இந்த ஊழியத்துக்கு 3 காரியங்களை செய்றீங்க. முதலாவது, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. அம்மா சொன்னாங்க இல்லையா, இந்த ஊழியத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று சாத்தான் எத்தனையோ திட்டங்களை தீட்டினான், ஒன்று கூட செல்லுபடி ஆகவில்லை. நான் சில சாட்சிகள் ஒன்று சொல்லும் போது ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் செய்கிறார் என்பதை நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். முதலாவது ஜெபிக்கிறீங்க. 2வது, ஊழியத்தை செய்ய ஆட்களை கொடுக்கிறீர்கள். உங்க சபையிலிருந்து வந்தவங்க தான் இங்க இருக்கிற கேம்ப் பிரசிடென்ட்ல இருந்து, சாப்ளைன்ல இருந்து எல்லாருமே நீங்க மனமும் இந்த ஊழியத்துல ஆட்களை ஆண்டவருடைய படையில சேர்த்து விடுகிறீர்கள். நீங்க அபிஷேகம் பண்ணி அனுப்பி விடுகிறீர்கள். அதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். 3வது, ஒரு வேத புத்தகம் அச்சிடுவதற்கு நிச்சயமாக முதல்ல 35 இருந்துச்சு, 40 ஆச்சு. எப்படி எல்லாம் விளையாடுற மாதிரி இதுவும் 50 ரூபா ஆயிடுச்சு. ஒரு டீ, ஒரு வடை சாப்பிட்டா இப்ப 50 ரூபா ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா ஒரு வேத புத்தகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இதன் மூலமாக 40 பேர் வாசிக்கிறாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது. 40 சந்ததிகளை பரலோகத்திலே பார்க்கலாம். கண் முன்னாடி அதற்கான சாட்சியை நீங்க பார்த்தீங்க. அருமையான பாஸ்டர் அம்மா அமரஜோதி அவங்க சொன்னாங்க, அந்த கிராமம் மாத்திரமல்ல 3 தலைமுறைகளுக்கு ஒரு சிவப்பு வேதாகமம் உதவி செய்திருக்கிறது. இப்ப சிவப்பு வேதாகமம் கொடுப்பதில்லை. அந்த சிவப்பு வேதாகமத்தை பார்த்தா நான் உடனே அவங்களோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் என்னுடைய முற்பிதாக்கள் கிடியன்ல இருந்த முன்னாடி இருந்த அண்ணன்மார் கொடுத்துருக்குறாங்க. நாங்களாம் அதற்கு பின்னாடி வந்தவங்க. அப்போ இந்த ஊழியம் இந்த தேசத்துக்கு தேவை. இந்த ஊழியம் இல்லாவிட்டால் அநேகர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் பிசாசுக்கு அடிமையாகி போய்விடுவார்கள். நித்திய வீட்டுக்கு வராமல் போய்விடுவார்கள். கடமை ஆண்டவர், நீங்க நித்திய வீட்டுக்கு போகும்போது உங்களை கேட்பார், இவ்வளவு பேர் உங்க கிராமத்துல உங்க பட்டணத்துல கொடுத்துருந்தேன், நீங்க ஒரு 200 பேரை மாத்திரம் சந்திச்சீங்க, ஒரு 2000 பேரை மாத்திரம் சந்திச்சீங்க, மற்ற 2 லட்சம் பேர் எங்கன்னு கேட்பார். அதுக்காக தான் இந்த ஊழியம். நெக்ஸ்ட். ஸோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஆண்டவருக்குள்ளாக ஆத்துமக்களை நடத்த வேண்டும். கிடியனுக்கு வேற ஆப்ஜெக்டே கிடையாதுங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணணும், காணிக்கை வாங்கணும், இதெல்லாம் செகண்டரி ஆப்ஜெக்ட். பிரைமரி ஆப்ஜெக்ட் ஒன்லி சோல் வின்னிங், ஆத்தும அறுவடை. நீங்க எப்படி பாடுபடுறீங்களோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் நாங்க இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு நீங்க போக முடியாதுன்னா நாங்க எக்ஸ்டெண்டட் ஆமா சர்ச்சுக்காக போவோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, கிடியனுக்குன்னு தனியா சர்ச் கிடையாது. எங்கேயாவது ஒரு ஆத்மா ஏற்றுக்கொண்டால் அந்த அருகாமையில் இருக்கிற பாஸ்டருக்கு போன் பண்ணி, ஐயா உங்களுக்கு ஒரு ஆத்மா வருது, அந்த குடும்பத்துல 45 பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு ஆளு அதான் கொடுத்துருக்கோம், அந்த 45 பேரும் நீங்க ஆண்டவருக்குள்ளார வழி நடத்த முடியும். அல்லேலூயா. நிச்சயமா நடத்துவார். எங்க பள்ளிகளில் கொடுக்குற போட்டோஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட். இது நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் சென்னையில் இருக்கிற ஒரு தீவுத்திடல்ல ஒரு ஸ்டால் எடுத்தோம். எல்லாருமா 5000 ரூபாய் பணம் போட்டு எடுத்தோம். அங்கே பைபிள் கொடுக்கலான்னு முதல் நாளே வந்துட்டாங்க. அக்கா சொன்ன மாதிரி முதல் நாளே வந்துட்டாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. இன்னும் 70 நாள் இந்த ஸ்டால் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னைக்கு நைட்டு கொளுத்துருவோம். ஸ்டாலை மட்டும் கொளுத்த மாட்டோம், பைபிளையும் சேர்த்து கொளுத்துவோம். நீங்கள் உள்ள தூங்குனீங்கன்னா உங்களையும் சேர்த்து கொளுத்துவோம் அப்படின்னா நாங்கள் அதே இடத்துல ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம்.
அவங்க போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கமிஷனர் கூப்பிட்டாரு, எங்களில் ஒரு அண்ணன்மார் போனார். போயிட்டு என்னன்னு கேட்டாங்க, என்ன நீங்கள் பைபிள் கொடுத்து எல்லாரையும் மதம் மாற்றுறீங்களா? அவர் பைபிளை கொடுத்தாரு. ஐயா, இதில் ஏதாவது தப்பான வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள், யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை, விருப்பம் உள்ளவங்க மாத்திரம் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறோம். அவர் திறந்து பார்க்குறாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். நல்ல வார்த்தை தானே இருக்குது, இதை ஏன் தடை பண்ணுறாங்க? எனக்கு 4 பைபிள் கொடுங்கன்னு எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னு அவர் வாங்கிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியை பாதுகாப்பு போட்டு 70 நாளும் பைபிள் கொடுக்க வச்சார். 1,20,000 பைபிள். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் கரெக்டாக அக்கா சொன்ன மாதிரி நியாயமா போகணும். நம்ம யாருக்கும் நம்ம எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியாது. ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருந்தா வெற்றி நிச்சயம். நெக்ஸ்ட் பாயிண்ட். So பில்லிகிரஹாம் சொல்றாரு, the most effective thing that we can do to reach the lost and dying world for our Lord Jesus Christ is distribute the written word of God. உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை எளிதாக சந்திக்கணும்னா எழுதப்பட்ட வார்த்தையை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. அவங்க நிச்சயமா ஒரு நாள்ல நித்திய வீட்டில் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க கொடுத்ததுதான் அப்படின்னு. நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார்னு பாடுறோமே. அதுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒரு டிராக்ஸ் ஆகுது கோலமா வைக்கிறவங்களுக்கு கொடுத்தோமா, கீரை வைக்கிறவங்களுக்கு கொடுத்தோமா, பிளம்பருக்கு கொடுத்தோமா, பெயிண்டருக்கு கொடுத்தோமா? அவங்களாம் பரலோகத்தில் பார்க்கறதுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி தான், ஒரு சின்ன டிராக்ஸ், ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும், இயேசு நல்லவர்னு இருக்கும். அதை வாசித்தாங்கன்னா நித்திய வீட்டுக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் போகும். ஸோ செப்டம்பர் 14, 1898 இதெல்லாம் நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு சொல்ல முடியாது, நேரம் குறைவாக இருக்கு. இவங்க தான் என்னுடைய அண்ணன்மார் 3 பேர் தான் இந்த ஊழியத்தை தொடங்கினாங்க. இன்றைக்கு இந்த ஊழியம் தொடங்கி கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளை முடித்து விட்டோம். மலையிலேயே சொல்லலாமா? நிறைய ஊழியர்கள் பாதியில முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஊழியம் 125 ஆண்டுகளை கடந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, 100 மொழிகளில வேதாமத்தை அச்சு கொடுக்கிறோம். இங்க இந்தியாவில 25 மொழியில கொடுக்கிறோம். அதை விட முக்கியம், 200 தேசங்கள்ல இந்த ஊழியத்தை வளர்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 13 தேசங்கள்ல நாங்க உள்ள போனாலே எங்க தலையை வெட்டுருவோன்றாங்க. பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் நாங்க, ஆண்டவரே இந்த பூமியில நாங்க எவ்வளவு நாள் இருக்கிறோமோ உங்களுக்கு லாபம், எங்களை அங்க அழைச்சிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு லாபம், உங்க மடியில நாங்க எழுப்பாடுவோம். ஸோ அதனால எங்க போனாலும் எங்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் அடிதான். அக்கா சொன்ன மாதிரி முகத்துல காரை துப்புவாங்க, தொடச்சிக்கிட்டு தான் பைபிள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில இடங்கள்ல கார் கண்ணாடியை உடச்சிடுவாங்க, அக்காவோட வேலையை முடிக்க வச்சுக்கிட்டான்னு சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் பயங்கர எதிர்ப்புகள் இருக்கும். ஒரு இடத்துல பைபிள் கொடுத்துட்டு இருந்தோம், 7 பேர் தான் இருந்தோம். ஒரு 50 பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க. ஒரு தம்பி அடிச்சாம்பரை கண்ணாடி பார்த்து போயிடுச்சு, முதுகுல குத்தணும். கண்ணாடியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் நான். அவனை அடிக்க கல் தேடுறேன்னு நினச்சிக்கிட்டான். சொன்னேன், நீங்களாம் நித்திய வீட்டுக்கு வரணும் தான்ப்பா, இந்த வேகாத வெயில இந்த வேத புத்தகத்தை கொடுக்கும். இல்லை விட்டா அப்படிதான் பண்ணுவீங்க, மொத்த பைபிளையும் கொத்திடுவோம். ஒரு 1000 பைபிள் இருக்காங்க, எல்லாத்தையும் வேலையில் ஏற்றுறாங்க. உடனே எங்களுக்கு ஒரே ஒரு கம்யூனிகேஷன் யாரும் தெரியுமா? எங்க பாஸ்டர்ஸ். உடனே SMS போட்டேன் எல்லா பாஸ்டருக்கும். அவங்க சபையில முழங்கால ஜெபிச்சாங்க. உடனே காவல்துறை அதிகாரிங்க வந்தாங்க, எல்லா பைபிளையும் ஏற்றி ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. 8 மணி நேரம் எங்களை பாதுகாப்பாக வச்சிருந்து, எங்க வீட்டுல இருந்து விட்டா திரும்ப பெட்ரோல் குண்டெல்லாம் அடிப்பாங்க, வீட்டை பார்த்துக்கிட்டு எங்கேயாவது இடத்துல இறக்கி விடுறோம், திரும்ப வீட்டுக்கு போயிடுங்கட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து திரும்ப பைபிள் கொடுக்க போயிட்டோம். ஏன்னா இது ஜீவன் ஆண்டவர் கொடுத்தது, அவருக்காக தான் இது இருக்கணும். கரெக்டா எனக்கு 28 வயது இருக்கும்போது பஸ் ஆக்சிடென்ட்ல கால் போயிடுச்சு. எனக்கு துண்டா பஸ் இங்க ஏறி துண்டா போயிடுச்சு கால். எங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க, உங்க மகனுடைய காலை எடுத்தா தான் அவர் உயிரோடு இருக்க முடியும், நிறைய ரத்தம் போகுது அப்படின்னு. அப்போ எங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, என் பையன் உயிரோடு இருந்தா போதும், ஒரு 3 சக்கர வாகனத்துல வச்சு அவனை காப்பாத்திக்குவேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எங்க பாஸ்டர் ஊழியத்துக்கு கூப்பிட்டா எனக்கு செமினார் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் ஜீவனை காப்பாத்திட்டீங்க, கால் போயிடுச்சு, ஒரு சக்கர நாற்காலி கொடுப்பாங்க 3 சக்கரம், அதுல போய் நான் பஸ் ஸ்டாண்ட்ல டிராக்ஸ் கொடுக்குறேன்ட்டு மயக்கத்துல போயிட்டேன். 6 மணி நேரம் கழிச்சு ஸ்கேன் எடுத்துன்னு வந்தாங்க. என்னுடைய எலும்பெல்லாம் போயிடுச்சு, துண்டு துண்டாயிருச்சு, ஆனா நரம்பெல்லாம் நல்லா இருக்கு. அதனால இடுப்புல இருந்து எலும்பு எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணா 1 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கணும், எலும்பெல்லாம் ஜாயின் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் நடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய திட்டம் கொடுத்தாங்க. பெரிய பெரிய டாக்டர் அர்த்தநாரி, டாக்டர் மயில்வாகனன், அவங்களாம் பெரிய பெரிய ஆட்டோ டாக்டர்ஸ். அவங்க சொல்றாங்க 1 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கணுமாப்பா அப்படின்னு. பரவாயில்ல, 1 வருஷம் கழிச்சு ஆண்டவர் நடக்க செய்தார். அது இல்லையா? நான் பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தான் போய் டிராக்ஸ் கொடுக்குறேன்னு
ஆண்டவர் என்னை இலங்கை பட்டணத்துக்கு, வெளிநாடுகளுக்கு, இப்போ எல்லா ஸ்டேட்லயும் கொண்டு போய் யூஸ் பண்றாரு. ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், மறக்கவே மாட்டார். ஒரு நாள் கூட உங்களை நினைக்காமல் இருக்க மாட்டார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்களை தந்தவர், ஒழுவாதபடி காப்பவர், நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருப்பவர், திரும்ப வந்து அழைத்து செல்வேன் என்று உறுதி தந்திருப்பவர். உங்கள் இருதயம் ஏன் கலங்கணும்? இந்த பூமியில இருக்கிற ஒண்ணு கூட நம்ம கொண்டு போக போறது இல்லை. ஒரு குண்டுமணி நகை கொண்டு போக முடியாது, ₹1 காசை கொண்டு போக முடியாது. எத்தனை பிளாட் வச்சிருக்கீங்க, எத்தனை கார் வச்சிருக்கீங்க, ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஆனா ஆண்டவருக்காக இன்வெஸ்ட் பண்றீங்களே, அதெல்லாம் பரலோகத்துக்கு போகும். அவர் உங்களுக்காக நீங்க நேரத்தை கொடுக்குறீங்க. எங்க ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அவங்க படுகிற வேதனைகள், பிரயாசங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை வருஷத்துக்கு ஒரு முறையாவது கூப்பிட்டு நன்றி சொல்லணுன்றதுக்கு தான் இந்த கூட்டமே வச்சிருக்கோம். வேற ஒண்ணுமே. உங்களுக்கு எவ்வளவு பிஸி ஷெட்யூல்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய அழைப்பை கேட்டு நீங்க வந்திருக்கீங்களே, நாங்க தலை வணங்குகிறோம். 65 ஆண்டுகளை தாண்டி வந்திருக்கிறோம் இங்கே சென்னையில, இந்த தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் போலாம், கொஞ்சம் வேகமா போலாம். அடுத்தது போங்க, அடுத்தது போங்க, அடுத்தது போங்க, அடுத்தது போங்க, அடுத்தது போங்க, அடுத்தது போங்க. ஸோ நெக்ஸ்ட், இப்போ இந்த சாட்சி உங்களுக்கு சொல்லணும். நான் அவர் போட்டோ போடுங்க. எபர்ட் ஓப்லாக், இஸ்ரேல் தேசத்துக்கு நான் கடந்த ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி போயிருந்தேன். அதாவது சண்டை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் அங்கே தான் இருந்தேன். 20 நாள் அங்கே இருந்தேன். அங்கே போயிருக்கும் போது என்ன பார்த்தோன்னா, ஆண்டவர் பிறந்த இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது, பைபிளை பற்றி சொல்ல முடியாது, சிலுவை எடுத்து தைரியமாக காட்ட முடியாது. ஏன்னா எல்லாம் யூதர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க தோரா என்கிற ஒரு புத்தகத்தை தான் நம்புறாங்க. மெஸ்ஸியான்னு ஒருத்தர் வருவார், இயேசுவை பற்றி இங்கே சொன்னால் சிறை தான் அப்படிங்கிறாங்க. நான் அவருடைய கல்லறைக்கு போயிருந்தேன், ஆண்டவர் சிலுவை தூக்கிட்டு போன 14 ஸ்டேஷனுக்கும் போயிருந்தேன். எல்லா இடத்துக்கும் போயிருக்கும் போது ஒன்னே ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், அங்கே இயேசுவை பற்றி சொல்ல அதிகாரம் இல்லை எனக்கு சொல்லு. இந்த எபர்ட் ஓப்லாக் இஸ்ரேல் தேசத்தினுடைய பெரிய ரபி. ரபி என்று சொன்னால் 400 ரபிமார்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், 1000 சினகாகுகளை கட்டி இருக்கிறார். அதெல்லாம் முக்கியம் இல்லை, 2 PhD வாங்கியிருக்கார். ஒரு PhD இந்த பைபிள் பொய், இது கட்டுக்கதைன்னு PhD இஸ்ரேல் தேசத்துல வாங்கியிருக்கார். 2வது PhD இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன், அவர் கடவுள் இல்லை, ஒரு PhD வாங்கியிருக்கார். அவர் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தின் நிமித்தமா பாஸ்டன் என்கிற ஒரு நகரத்தில் தங்குறாரு. அந்த ஹோட்டல்ல 4 மணி நேரம் ஃபிளைட் லேட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது படிக்கணும், போர் அடிக்குதுன்னு திறக்கும் போது அங்கே ஒரு ஹோலி பைபிள் கிடியன்ஸ் வச்சிருக்காங்க. அது திறந்த உடனே தூக்கி அடிக்கிறார் ரொம்ப கோபமா. இதுதான் பொய்ன்ற இந்த குப்பையை எட்டு வந்து வச்சிருக்காங்களே அப்படின்னு. அது போய் சவுத்துல பட்டு திருப்பி அவர் காலடியில் வந்து விழுது பைபிள். யோவான் 3ஆம் அதிகாரம் திறந்த நிலைமையில் விழுது. எடுத்து பார்க்கிறாரு. நிக்கோதேமு இரவுல வந்து, ஆண்டவரே நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தாயின் வயிற்றுல போய் பிறக்க வேண்டுமா? அல்ல, ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் மறுபடியும் பிறப்பது கடினம். அதை படிச்ச உடனே அந்த நேரத்தில் ஆண்டவர் என்கவுண்டர் ஆகிறார் அந்த ரூமுக்கு. எப்படி அக்காவை வந்து பாதுகாத்தார், அதே மாதிரி இந்த எபர்ட் ஓப்லாக்கோடு கூட என்கவுண்டர் ஆகிறார். அங்கேயே முழங்கால் போட்டு அழுகிறார். 43 ஆண்டுகளாக மறுதளித்தேன் ஆண்டவரே, நீர் பொய்யர் என்று எழுதினேன், உங்களுடைய புத்தகம் பொய் என்று எழுதினேன், என் கண் முன்னால் வந்து நீர் உண்மை என்று நிரூபித்திருக்கிறேன். அன்னையிலிருந்து வருஷத்துக்கு 1 லட்சம் புதிய ஏற்பாடை கடத்தி கொண்டு போய் இஸ்ரேலில் எதிர்த்து கொண்டிருக்கிறார் எபர்ட் ஓப்லாக். அவர் உயிருக்கு பயமே இல்லை, அவருக்கு செத்தா பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் உண்மையானவர் என்று. இன்னைக்கு கூட இஸ்ரேல் தேசத்துல நிறைய சண்டை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் இஸ்ரேலை ஆசீர்வதிச்சு தான் இருக்கிறார். இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனாலும் இன்னும் அந்த ஜனங்க மனம் திரும்பாம அதே யூதர்களை போலதான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க சரௌண்டிங்ல இருக்கிற மயிலாடுதுறையில் இருக்கிற ABS கல்லூரியில் படிச்சவர் பெயர் சீனிவாச சாஸ்திரிகள். பயங்கர தீவிர இந்து. அவங்க அப்பாவும் தாத்தாவும் வைத்தீஸ்வரன் கோயில்ல பெரிய பொறுப்புல நாடு ஜோதிடத்துல இருந்தவங்க. இவர் கல்லூரியிலிருந்து வெளியே வரும்போது அங்கே பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு பைபிளை வாங்கணும்னு ஆசையா இருக்குது. வாங்கிட்டு வீட்டுக்கு போனா கையை காலை உடச்சிருவாங்க, அதுவும் பயம் இருக்குது. வாங்கிட்டாரு, அட்டையை பிச்சுட்டாரு, பாடத்துக்கு நடுவில் வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் தூரம் போனோன்னு பஸ்ல ஏறி உட்காந்து திறந்து பார்த்தாரு. அங்கே ஆண்டவர் ஒரு சிறு பெண்ணை கையை பிடித்து எழுப்புகிறார். மறித்து போயிருந்த குழந்தை தலை தாகுமி என்று. இவர் உடனே பயம் வந்துருது, திருப்பி உள்ள வச்சிருக்காரு. இதெல்லாம் மேஜிக் புக் மாதிரி இருக்குது. ஆண்டவர் தொட்ட உடனே செத்து போனவங்க எழுந்துக்கிறாங்க. அடுத்தது திருப்பி திறக்கிறாரு. நாயனூர் உதயனுடைய வாலிபன் பாடையில போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் வாலிபனை எழுந்திருந்தார், அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான்.
இப்போ இன்னும் பயம் அதிகமாயிடுது. என்னடா இது, இந்த புக்கை ஏன் வாங்கணும், இதை வாங்காம வச்சுக்கலாமே, இப்பயே பஸ் சீட்லேயே வச்சுட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறாரு. சரி, கடைசியாக ஒரு முறை திறக்கலான்னு திறந்தா செத்து 4 நாள் ஆன ஆளை எழுந்து வாங்குறாரு ஆண்டவர். இல்லையா? உடனே பாக்குறாரு இந்த புக்கை கீழே போடக்கூடாது. போய் அவங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க 10 ஆண்டுகளா. 33 கோடி தேவர்கள் யாருமே சுகம் கொடுக்கல. அந்த அம்மா தலைவனையில் எடுத்து வைக்கிறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சு அவங்க கொண்டு போட்டுருவாங்கடா, எடுத்து போய் குப்பை வீட்டில் போட்டு வா, இது வேற மதஸ்தர் வேதக்காரர்கள் புத்தகம், இது வேண்டாம் வீட்டுக்குள்ளாக்குறாங்க. இவர் அதோட நிக்கல. வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூப்பிட்டு அவங்க அம்மாவை கட்டிலில் படுக்க வச்சு, அவங்களால நடக்க முடியாது, அருகாமல் இருக்கிற பாஸ்டர் அம்மா அக்கா மாதிரி சபை நடத்துறாங்க, அங்கே எடுத்து போய் வச்சுருக்காங்க. அந்த பாஸ்டருக்கு ஏற்கனவே பிரச்சனை, நிறைய பேர் ஆண்டவர்களாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சபை முடிஞ்ச உடனே பாஸ்டர் வந்து இந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்றாரு. சுகம் கிடைக்கல. சீனிவாசன் அம்மாவை கூப்பிட்டு போங்க, அடுத்த வாரம் கூப்பிட்டு வாங்க, நம்ம ஜெபிக்கலான்றாரு. சீனிவாசன் ஒரே வார்த்தை சொல்றாரு, ஏசு கிறிஸ்து கிட்ட வந்தவங்க ஒருத்தர் கூட சுகம் பெறாம திரும்ப போலான்னு இந்த புக்கு சொல்லுது. எங்க அம்மா சத்தா இங்கேயே சாகட்டவங்களா கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு. பாஸ்டருக்கு இப்பதான் பிரச்சனை அதிகமாகுது. அருகாமல் இருக்கிற ஒரு 4-5 குடும்பங்களை கூப்பிட்டு கை கோத்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் சொல்றாரு, சீனிவாசன் உங்க அம்மாவோட கையில, கழுத்துல, இடுப்புல எல்லாம் தாயத்து இருக்கு, அதை எடுத்தா தான் நாங்கள் ஜெபிக்கும் போது வல்லமையா அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். சீனிவாசன் சொல்றாரு, அந்த தாயத்தை கட் பண்ணி எடுத்தா எங்க அம்மா செத்துருவாங்கன்னு கட்னவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ பாஸ்டர் கேட்கிறாரு, எடுக்கலாமா வேண்டாமான்னு. சீனிவாசன் கத்திரிக்கோள் வாங்கிட்டு வந்து அவரே கட் பண்றாரு. கட் பண்ணி 3 தாயத்துக்களை தூக்கி போட்ட உடனே இவங்க ஜெபிக்கிறாங்க. 8 பேரும் கை கோத்து 8 பிசாசுகள் வெளியே இருக்கு. அந்த அம்மா சுகம் பெற்று வீட்டுக்கு நடந்து போறாங்க. இப்பதான் பிரச்சனை அதிகமாகுது. அங்க இருக்கிற தர்மகர்த்தாவுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா தாத்தா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த புக்கு உங்ககிட்ட வந்துருச்சுன்னா இனி இங்க வேலை செய்யாது, எங்களுடைய பவர்லாம் வேலை செய்யாது அப்படின்னு. அவங்க வேலைச்சேரிக்கு வராங்க. அங்க வந்து சின்ன ஊழியத்தை துவங்குறாரு. கிடியன் சீனிவாசன் என்று ஞானஸ்தான பேரோட இன்னைக்கு 13 தேசங்களில் போய் ஊழியம் செய்கிறார். அவருடைய அடுத்த போட்டோ பாருங்க, நடுவில் உட்காந்துருக்கிறார். அவர் தான் கிடியன் சீனிவாசன். முதல்ல குடிமையா இருந்த நம்முடைய சீனிவாச சாஸ்திரிகள் இப்போ டெல்லியில அவர் 7 பேரை வச்சு சின்ன ஊழியம் தொடங்கி இருக்காரு. டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு அருகாமையில். என்னன்னா சபை இல்லைன்னு ஒரு வருத்தம் அவருக்கு. ஒரு நாள் அந்த 7 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆண்டவருக்கு இடம் இல்லையான்னு. அதுல ஒருத்தர் யாருக்கோ டெல்லிக்கு அவுட்டர்ல கொஞ்சம் நிலம் இருந்திருக்குது, அதை வித்தா 3.5 கோடி ரூபாய் கிடைச்சிருக்குது. இப்ப டெல்லி பார்லிமெண்ட் அருகிலேயே 3 அடுக்கு மாடியில ஒரு சர்ச்சை கட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு விட்டாரு. அவங்களுடைய ஊழியக்காரர்கள் யாருமே அவங்களுக்கு சொந்தமா எதையும் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தான் எல்லாம். போகும்போது அது அந்த ஆலயம் வேற யாருக்காவது பயன்படணும்ட்டு. சீனிவாச சாஸ்திரிகள் கடந்த முறை சென்னைக்கு வந்திருந்த போது எங்களோடு அமர்ந்து அந்த சாட்சிகளை பகிர்ந்து கொண்டாங்க. நெக்ஸ்ட் போய் சுசீலா ரகுநாதன் அக்காவை போல ஒரு வல்லமையான ஒரு பெரிய ஊழியக்காரி, கேரளா பிராமின். கிறிஸ்தவங்களை பார்த்தா ஆகாது. வீட்டுக்கு போனவங்க தண்ணி தெளிச்சுக்கோங்க. தீண்டத்தகாத தெய்வத்தை வணங்குற மக்கள், தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க தான் அதை வணங்குவாங்க. வெளிநாட்டு கடவுள் அவரை போய் வணங்கிக்கிறாங்க. நமக்கு என்ன கடவுளா இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசுறவங்க. ஒரு நாள் புதிய ஏற்பாடு கிடைத்து முள்ளில் உதைப்பது கடினம்னு ஆண்டவர் அந்த அம்மா கிட்ட பேசியிருக்காரு. இன்னைக்கு அந்த அம்மா அசோக் நகர்ல சென்னையில ஒரு ஆலயத்தை, பிரார்த்தனை ஆலயான ஒரு ஆலயத்தை தொடங்கி 500 பிராமண குடும்பங்களை ஆண்டவர் சொந்தமாக்கிருக்காங்க. அக்காவுக்கெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. சத்தியத்தை தேடின்னு ஒரு CD வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதாவது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் போட்டு அது பைபிள்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இங்க உங்ககிட்ட சொல்றேன்னா, ஆண்டவர் அழைத்தவர்கள் யாரும் சோடை போல, நீங்களும் ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர்கள். உங்க மூலமா எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு என்ன போராட்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா? நாங்க அந்த கோவிட் டைம்ல நிறைய பாஸ்டர்ஸை பார்க்க போனோம். நிறைய 444 பாஸ்டர் இறந்து போயிட்டாங்க சென்னையில். அப்போ ஒரு பாஸ்டரை பார்க்க போகும்போது அந்த பாஸ்டர் வீட்டில் அவர்கிட்ட கேட்டோம், ஐயா சாப்பிட்டீங்களான்னு. இல்லை நான் பாஸ்டிங் அப்படின்னு. அந்த பாஸ்டர் அம்மா கிட்ட கேட்டோம், அவங்களும் அதே சொன்னாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாஸ்டிங் இருப்பாங்க, நல்லது தான். அந்த சின்ன பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள கேட்டோம், அவங்களும் பாஸ்டிங்னாங்க. அப்போதான் எங்களுக்கு மூளையில் வச்சுச்சு, இவங்க வீட்டில் சாப்பாடு இல்லை. 4 நாள் ஆயிருக்கு அவங்க சாப்பிட்டு. இருந்த எல்லா அரிசி பருப்பு எல்லாம் விசுவாசிகளுக்கு எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க போய் அரசாங்கத்தில் வெளியில சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கே இதை கொடுக்குறாங்க, எதுக்கும் போக மாட்டாங்க. முட்டி போட்டு ஜெபிச்சிருக்காங்க.
அந்த ஒரே ஒரு குடும்பத்தின் மூலமா நாங்க உணர்ந்துகிட்டோம், இவங்களுக்கு 12 இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். இவங்களுக்கு இல்லை, இந்த மாதிரி இருக்கிற 4000 பாஸ்டர்ஸ்க்கு கொடுத்தோம். ஒவ்வொருத்தருக்கும் 1500 ரூபாய் எங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து போட்டு எல்லாருக்கும் அரிசி, மிளகாய், பருப்பு, தனியா, எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு கிட் எடுத்துன்னு போய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு போயிட்டோம். 7 பாஸ்டர்ஸ் வில்லேஜில் இருந்தவங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் எங்களை கூப்பிட்டு காமிச்சார், இந்த பாஸ்டர் பட்னியா இருக்காருப்பா, அவர் யாருன்னு சொல்லல. இந்த மாதிரி எவ்வளவு பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் போய் விசாரிங்க அப்படின்ட்டு. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு எல்லாம் தெரியும். அவரால் ஒரு நாள் கூட நம்மளை பட்னியா விட மாட்டார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு தெரியாது, ஆனால் ஆண்டவரை நம்பி வந்த பிறகு ஒரு நாளும் நம்ம வைக்கப்பட்டு போனதே இல்லை. நெக்ஸ்ட், கடந்த 2-3 மாதத்துக்கு முன்பாக நான் 10 நாள் ஜாப்னாவில் இருந்தேன், ஊழியம் செஞ்சோம், 5000 பைபிள் கொடுத்தோம். 10 நாள் கொழும்புல இருந்தோம். ஜாப்னாவில் பெரிய எதிர்ப்பு இல்லை, ஆனால் கொழும்புல நாங்கள் போய் ராஜபக்ஷ வீட்டை அருகாமையில் ஊழியம் பண்ணும்போது எங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் தனியாக பண்ணிருந்தோம். அப்போ சொன்னோம், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? ஊழியம் பண்ணவா? இது புத்த தேசம் அது இதுன்னு சொன்னாங்க. ஊழியமெல்லாம் பண்ண வரலங்க, நாங்கள் எங்களுடைய மினிஸ்ட்ரிக்காக ஒரு ப்ரேயருக்காக வந்துருக்கோம். சரி, இங்கெல்லாம் நிற்காதீங்க, இங்கே இருந்தால் பெரிய கலாட்டாவெல்லாம் ஆகிட்டு எங்களை போலீஸ் வந்து உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வந்துட்டோம். ஏன் இது சொல்றேன்னா, இங்க 2 பேர் போட்டோ போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறவர் சாலமன் வெஸ்ட்ஃபீல்ட்லே டயாஸ் பண்டாரநாயக்கா. இவர் இலங்கையினுடைய பிரசிடென்ட். இவர் திடீர்னு கொல்லப்படுகிறார். யார் சாகடிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்தியாவுடைய உதவி நாடப்பட்டது, கண்டுபிடிச்சிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற சோமராஜா தான் கொலை பண்ணாருன்னு. அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, ஐயா, உங்க மனைவி சந்திரிகா பண்டாரநாயக்கா தான் எனக்கு பணம் கொடுத்து உங்களை கொலை செய்ய சொன்னாங்க. சந்திரிகா பண்டாரநாயக்கா இப்போ இருக்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க சாலமோன் பண்டாரநாயக்கா இருந்தா ஸ்ரீலங்கா ஃபுல்லா கிறிஸ்தவ தேசமா மாத்துருவீங்க, இது புத்த தேசமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா விரும்புறாங்க. அதனால தான் அவங்களை கொலை செய்ய சொன்னாங்க. கொலை செய்ய சொன்னாங்க. இவர் ஒத்துக்கிட்டாரு, எல்லாம் உண்மை வந்துருச்சு. இவரை சிறையில போட்டாங்க. தூக்கு தண்டனை கைதி. இவர் தூக்கு தண்டனை நாள் வந்தபோது இந்த சோமராஜா கேட்கிறாரு, ஐயா, எனக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை, இன்னைக்கு போடாதீங்க, நாளைக்கு போடுங்க. ஒரு நாள் என்னப்பா ஆயிட போகுது? இல்லை, நான் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு இந்தியன்ஸ் வந்து சந்திச்சாங்க, அவங்க எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. அதுல என்ன இருக்குன்னா, சிலுவை மரத்துல கள்ளன் தொங்கி கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தெய்வத்தை நான் ருசி பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நாளைக்கு என்ன தூக்கில் போடுங்கிறார். அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அடுத்த நாள் தூக்கில் போடுறாங்க. அவர் நித்திய வீட்டுக்கு போனாரா இல்லையான்றது நம்ம போகும்போது போய் பார்த்துக்கலாம். இப்ப என்ன இருக்குன்னா, இந்த வார்த்தை அந்த சிறையில உள்ள போய் அவருடைய மனதை மாற்றி இருக்கிறது. நம்ம வாசித்தோமே, என் வார்த்தைகள் நான் அனுப்பிய காரியத்தை செய்து முடிக்காமல் வெறுமனே திரும்பாது. அல்லேலூயா. எரேமியா 23:29 உங்க எல்லாருக்கும் தெரியும். என் வார்த்தைகள் அக்னியை போன்றும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றும் இருக்கிறது அல்லவா. எபிரேயர் 4:12 ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தைகள். மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. சங்கீதம் 1 அழகா சொல்வான், வேதத்தில் பிரியமா இருக்கிற மக்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நீர்க்கால்களோருமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பார். செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்க, கருவியாக. நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் நடக்கும். பிசாசு நடுநடுங்கி கொண்டிருக்கிறான். அக்கா சொன்னாங்க, பிசாசு ஒரு முட்டாள். உண்மைதான். அவனுடைய திட்டமெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி செயல்படவே செயல்படாது. ஏற்கனவே அவன் நொறுக்கப்பட்டவன், அழிக்கப்பட்டவன், சும்மா வேஷம் காட்டுறான். எவனை விடுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல. சிங்கம் இல்லை, சும்மா டூப்ளிகேட் சிங்கம். அதனால நம்ம கவலைப்பட வேண்டியது. நெக்ஸ்ட், ஸோ அந்த மாதிரில ஆண்டுதோறும் போய் 5000 பைபிள் கொடுக்குறோம். அங்கே அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கிற ஒரு பெரிய டாக்டர் ஒரு சின்ன காரியத்துக்காக தன் மனைவியை கொலை பண்ணிடுறாரு. அவருக்கு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. இப்போ அந்த வார்டன் அந்த ஜெயிலில் வந்து அவர் சாப்பிளீனாக இருக்கிறார். பைபிள் கடிச்சு அதை வாசித்து தன் செய்த தவறை உணர்ந்து ஆண்டவர் அவரை பெரிய லெவலில் உயர்த்திருக்கார். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நான் போய் கிளாஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் வேதாமத்தை வாங்கிட்டாங்க. அங்கே ஜார்வா இன மக்கள் இருக்கிறாங்க. ஜார்வா இன மக்கள்லாம் இன்றைக்கும் உட போட மாட்டாங்க, கல்வி அறிவு கிடையாது, சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் அம்பு அடித்தாங்கன்னா கழுத்தில் அடித்தா குரல் போயிடும், விஷம் தடவை அடித்தா உயிர் போயிடும்.
நாங்கள் போர்ட் பிளேயர் ஹாஸ்பிட்டலில் போய் பைபிள் கொடுக்க போயிருக்கிறோம். எல்லாருக்கும் பைபிள் கொடுக்குறோம். அங்கே தமிழ், ஹிந்தி, பெங்காலி பைபிள் கொண்டு போயிருக்கோம். ஆனால் எப்போவுமே நாங்கள் பைபிள் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு ஃபோன் வரும். டெய்லி என் பிள்ளைய பாவின்னு சொல்கிறதுக்கு நீ யாரா? ஏதாவது ஒரு டிக்ஷனரி கொடு, ஏதாவது ஒரு டைரி கொடு. இந்த புக்கை எடுத்து வந்து கொடுத்து பிஞ்சு நெஞ்சில் போய் விஷத்தை பாய்ச்சிருங்களாடா, மதன்ற விஷத்தை அப்படின்னு நைட்டு 12 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு திட்டுவாங்க. அதே மாதிரி அங்கே பைபிள் கொடுத்துட்டு வந்தோம். ஒருத்தர் தேடி வந்தார். ஐயா, நீங்கள் பைபிள் கொடுத்தீங்களா? சரி, அடி உழ போகுதுன்னு ஆமான்னு தான் சொன்னோம். அது சொன்னார், 8 வருஷத்துக்கு முன்னாடி ஜார்வா இன மக்களால் அம்பு பாய்ந்து குரலை எழுந்து போயிருந்த ஒருத்தர் இன்னைக்கு கொடுத்த புதிய ஏற்பாட்டை வாங்கி தன்னுடைய பெங்காலி மொழியில சத்தமா வாசிக்கிறார். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். என் வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை செய்த ஆண்டவர், உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர். இன்னைக்கும் கூட அவர் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அந்த கல்லறையில போய் நின்றுட்டு அந்த காலி கல்லறையை நான் பார்த்துட்டு, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். பைபிள்ல ஒரு வாசகம், ஒரு எழுத்து, ஒரு கமா கூட பொய் கிடையாது. எல்லாமே உத்தமமா எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அதை இன்னைக்கு எத்தனையோ முறையில் அழிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இது அழிக்க முடியாத புத்தகம். நீரோ மன்னன் துவங்கி சாது சுந்தர் சிங் வரைக்கும் கொளுத்தி போட்டாங்க. ஆனால் ஒரு புக்கு கொளுத்துனா 1000 புக்கு எழுப்போம். இன்றியமையாத புத்தகம், கிரியை செய்யும் புத்தகம், எக்காலத்துக்கும் ஏற்ற புத்தகம். எல்சையா நிருபத்தை ஆண்டவர் அங்கே எல்சையா தேவாலயத்தில் வாசித்தாரு, இன்னைக்கு நம்ம சபையில வாசிக்கிறோம். எல்லா வயதினருக்கும் இதுதான் புக்கு. 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க இதுதான் புக்கு. PhD முடிச்ச டாக்டருக்கும் இதுதான் புக்கு. போனார் தமிழ் உரை எழுதினவர் கோவிந்தராஜ் நம்ம வாசிக்கும் போது பக்கத்தில் வந்து நிற்க மாட்டார். ஆனால் இந்த புத்தகத்தை தொட்ட உடனே ஆவியானவர் நம்ம தோல்களில் கரம் போடுவார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. அதிகாலையில் ஆண்டவரோடு பேசணும்னா அவர் புத்தகத்தை தொட்டு ஒரு முழங்கால நின்று பாருங்க. உங்களுடைய அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். பாகிஸ்தான்ல எங்களுக்கு நெக்ஸ்ட் போகலாம், கொஞ்சம் வேகமாக போகலாம். ஒரு சில இது பாகிஸ்தான்ல எங்களுக்கு கேம்ப், எங்களுடைய பிரேயர் நடக்கிறது. அங்கே எங்களுக்கு 30 கேம்ப் இருக்கிறது. 10 லட்சம் பைபிள் இப்போ கூட கொடுக்குறோம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு இஸ்லாமிய தேசத்தில் 10 லட்சம் பைபிள் கொடுக்குறாங்களா? ஆண்டோடைய கிருபை தான். ஆண்டோடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே எங்கள் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், பெரிய டாக்டர், ஆர்த்தோ டாக்டர். இப்போ இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் எங்களுடைய கிடியன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய பொறுப்பில் இருப்பாங்க. பில்டர்ஸு, என்ஜினியர்ஸு, ஆர்கிடெக்டு, மேனேஜர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புளெலாம் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்காக போய் அவமானப்பட தயாராக இருப்பாங்க. காரை துப்புனாலும் தொடச்சிக்கிட்டே ஊழியம் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள நாங்கள் உள்ள நுழைவோம், கேமராவில் டீன் பார்ப்பாரு, அவனுக்கெல்லாம் வெளியேற்ற மொத்த பேஷண்ட்டுக்கும் பைபிள் கொடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவார். ஆனால் பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எப்போ வருவோம்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் குரல் வைத்து ஜெபிக்க கூட முடியாது. ஆனால் அந்த பைபிளை வச்சுட்டா போதும், அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். இந்த பாகிஸ்தானில் அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர், அங்கே ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. அவர் பெட்டை விசிட் பண்ணும்போது தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு புதிய ஏற்பாடை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் அந்த டாக்டருடைய டையை பிடிச்சி வச்சு, உங்களுக்கு உயிர் மேலே ஆசையெல்லாம் இல்லையா? நான் யார் தெரியுமா? பாகிஸ்தானில் இருக்கிற பெரிய ஒரு மசூதியினுடைய தலைமை இமாம். என்னையே மதம் மாற்ற பார்க்குறீங்களா? டாக்டர் சிம்பிளாக சொல்கிறார், ஐயா ஒரு புக் கொடுத்தேன், விருப்பப்பட்டால் படிங்க, வேண்டாம்னா ஓரமாக வச்சுருங்க, வேற யாருக்கானா உபயோகப்படும். இவர் போயிட்ட உடனே திருட்டுத்தனமாக அந்த புக்கை எடுத்து திறந்து பார்க்குறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நீ 2 கண்ணு உள்ளவனாய் நரகத்துக்கு போறதை விட ஒற்றை கண்ணனாய் நித்தியத்துக்குள் பிரவேசின்னு இருக்குது. இவரு கால் அடிபட்டு வந்திருக்கிற ஒரு கால். உடனே டாக்டர் கூப்பிட்டு, டாக்டர் இந்த புக்கு என்கிட்ட பேசுது டாக்டர், இந்த புக்கு என்கிட்ட பேசுது, நான் கீழே வச்சுட்டா வைக்க வேணான்னு சொல்லுது, எடுத்து படிங்குது. இதுல இருக்கிறது பேப்பரோ மையோ இல்லை ஆண்டவர், இது ஆண்டோடைய ரத்தமும் சரீரமும் அவர் சொல்றாரு. அவர் டாக்டர் கிட்ட கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். எனக்கு டைம் இல்லைங்க, நான் ஆப்ரேஷன் நிறைய ஃபிக்ஸ் ஆகிட்டுக்குது. எங்கள் பாஸ்டர் வருவார், தினந்தோறும் மாலையில் 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து இந்த பைபிளை பற்றி எடுப்பார். எடுக்கிறாரு. 30 நாளில் இவர் ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கிறாரு. வீட்டுக்கு போகிறாரு. அங்கே மேலதாளத்தோட வரவேற்க வந்துட்டாங்க, இமாம் வராருங்க. நான் இமாமா வரலங்க, ஜீவ நீரூற்றை ருசி பார்த்து வந்திருக்கிறேன்னு ஆட்சி கை காலம் வச்சுட்டு போய் வீட்டில் போட்டுடுறாங்க. எதுவுமே கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு எல்லாரும் வந்து கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க. கடையில் பொருள் கொடுக்கக்கூடாது, எந்த இது தண்ணி கூட எடுக்கக்கூடாது, குளத்துல குடிக்கிற தண்ணி. இவர் உள்ள போய் ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே எனக்கு அடிலாம் பெருசா தெரியல, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, காய்கறி இருக்கு, குடிக்க தண்ணி என்ன பண்ணணும் ஆண்டவரே? நீயும் உன் மகனும் சேர்ந்து பின்னாடி ஒரு சின்ன கிணறு தோண்டுங்கன்றார் ஆண்டவர்.
10 அடி தான் தோண்டி இருப்பாங்க, தேங்காய் பால் மாதிரி தண்ணீர். ஆவியானவர் உதவி செய்யறாரு பாருங்க, அந்த தண்ணி பொதுகள் தண்ணி சுத்தமா காலி ஆயிடுச்சு. எல்லாரும் இவரு கதவை வந்து தட்டுறாங்க, இமாம் கதவை, இமாம் வாங்க எல்லாரும் வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் தண்ணி தான் கொடுக்க சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தண்ணி காட்டுறதுக்கு தான் வர சொல்லியிருக்காரு. வந்து எல்லாம் தண்ணி எடுத்து போகும்போது எல்லாருக்கும் ஒரு புதிய ஏற்பாடு. 100 வீடுகள் கொண்ட அந்த கிராமத்துல இப்போ 75 வீடுகள் ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுடைய சாட்சி புக்ல ரெக்கார்ட் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் போலாம், நெக்ஸ்ட் போலாம், நெக்ஸ்ட் போலாம், நெக்ஸ்ட் போலாம். நம்ம இந்திய தேசத்துல அந்த ஸ்லைடுக்கு வாங்க. 75 மில்லியன் ட்ரக் அடிக்ட்ஸ் இப்போ இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ், இது உங்களுக்காக தான். நீங்க ஜெபிக்கலன்னா இந்த தேசம் அழிவை காணும். நீங்க திறப்புல நிக்கலன்னா இந்த தேசத்துல பெரிய போராட்டம், பெரிய பிரச்சனை, பெரிய வித அழிவு வரும். அங்க பாத்தீங்கன்னா 20% உமன்ஸ் கல்யாணம் ஆகாமே குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் சேர்கிற அந்த கலாச்சாரம் இந்தியாவுக்குள் புகுந்து இருக்கிறது. 478 ஃபீமேல் குழந்தைங்க வந்து ஒவ்வொரு வருடமும் கயிற்று நிலைத்து அல்லது விஷம் கொடுத்து சாகடிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை. நெக்ஸ்ட் போலாம். இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் இல்லைன்னா இந்த தேசம் அறிந்து போய்விடும். அதனால்தான் எங்க பாஸ்டர்ஸ்க்கு நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவங்கள தலை வணங்குகிறோம். அவங்க தான் எங்களை ஆபத்துல இருந்து மீட்டு எடுக்கிறவங்க. ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நாங்க நம்புறது எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களை தான். நெக்ஸ்ட் 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 போலாம், வேகமா போலாம். ஸோ நாங்க வந்து பைபிள் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு எங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துறது நீங்க தான். எப்படின்னா உங்ககிட்ட தான் அந்த ஆத்மாவை அனுப்புறோம். நீங்க தான் அவங்களுக்கு அபிஷேகம் பண்றீங்க, நீங்க தான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, நீங்க தான் அவங்களுக்கு வார்த்தையை விதைக்கிறீங்க, நீங்க தான் அவங்களுக்கு தண்ணி ஊத்துறீங்க, நீங்க தான் அவங்களுக்கு எரு போடுறீங்க, அவங்கள நித்திய வீட்டுக்கு கொண்டு போறீங்க. அதனால எல்லாரும் ஒரு கலந்தடலாமா நம்ம பாஸ்டர்ஸ்க்கு? அவங்க இல்லைன்னா இந்த ஊழியமே இல்லை. நெக்ஸ்ட் வேகமா போலாம், வேகமா. அடுத்தது போலாம். கடலூர்ல முன்னாடி வந்து பெரிய ஒரு தண்ணி வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துல எல்லாருக்கும் ஆபத்து. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக முடியாது, ஆம்புலன்ஸ் கிடையாது, எல்லாருக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணி. அந்த போட்டு தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு ஷாக் அடிச்சு உயிருக்கு போராடுது. கருத்து போச்சு குழந்தை. 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, அவங்க வீட்லயே 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையும் இருக்கு. இந்த குழந்தை உயிருக்கு போராடும் போது இந்த 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு 2 பேருக்கும் வந்து கெடியோன் பைபிள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இந்த புத்தகம் உங்களை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கும், இந்த புத்தகம் உங்களை ஜீவனோட வைத்திருக்கும் அப்படின்னு. அந்த சின்ன குழந்தை 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, அக்கா உயிருக்கு போராடுது, ஆம்புலன்ஸ் வரல, டாக்டர் வரல, வீட்டை சுத்தி தண்ணின்னு உடனே உள்ள கடகடான்னு ஓடி போய் ஒரு புதிய ஏற்பாடு எடுத்துன்னு வந்து அவங்க அம்மா அந்த அக்காவோட இருதயத்துல தட்டி, இயேசுவே எங்க அக்காவுக்கு உயிர் தாங்க, இயேசுவே எங்க அக்காவுக்கு உயிர் தாங்கன்னு அடிக்குது. ஒரு 5 நிமிஷம் தான் அந்த குழந்தை படுத்திருந்த குழந்தை எழுந்து உட்காந்து. அவங்க அப்பா எங்களுக்கு இந்த போட்டோவையும் அவங்க கடிதத்தையும் அனுப்புறாரு. உங்க புதிய ஏற்பாட்டை பத்தி நாங்க ரொம்ப கேவலமா நினைச்சோம். டாக்டர்னு வர முடியல, ஆம்புலன்ஸ் வர முடியல, அடுத்த வீட்டுல இருக்கிற நர்ஸ் கூட எங்க வீட்டுக்கு வர முடியல. ஆனா அவங்களுடைய புத்தகம் என் குழந்தை உயிரோட எழுப்பிடுச்சு. அல்லேலூயா. நெக்ஸ்ட் போலாம். இவர் எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்தார், நிதின். ஏன் இவரை பத்தி சொல்றேன்னா, இவர் ஒரு பிராமண குடும்பம், பஞ்சாப்ல இருந்தவர். மிலிட்டரியினுடைய முப்படை தளபதிகளில் ஒருத்தரா வர வேண்டியவர். ஆண்டவர் அழைச்சாருன்னு கிடியன் ஊழியத்துக்கு வந்துட்டார். வந்தவருக்கு ஒரே ஒரு டவுட், சின்ன வயசுல அவங்க தாத்தா இறந்த போது எங்க போவார்னு அவர் போய் அந்த புரோகிதர்கிட்ட கேட்டிருக்காரு. எனக்கு என்னப்பா தெரியும்னு இருக்காரு அவர். அப்போ அவங்க அக்காவுக்கு ஹாஸ்டல்ல படிக்கிற அக்காவுக்கு கிடைச்ச ஒரு புதிய ஏற்பாட்டை வச்சு நித்திய வீடுன்னு ஒண்ணு இதுன்னு கண்டுபிடிச்சி அன்னைக்குல இருந்து ஊழியத்தின் மேல அக்கறை வச்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஊழியக்காரா இருக்கிறார். ஒரு அலையிலியா சொல்லலாமா? ஏன் இதை சொல்றேன்னா, இந்த வார்த்தை எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் விடுதலை. நாங்க ஜிஹெச்ல 109 வார்டுல போய் ஒருத்தரை பாக்குறோம், பைபிள கொடுக்குறோம். அவர் சொல்றாரு, ஐயா எனக்கு இது வேண்டாம் ஐயா, 10 நாள் தான் உயிரோட இருப்பேன்னு லெட்டர் கொடுத்தாரு டாக்டர். 2 கிட்னியும் போயிடுச்சு, ரத்தம் மாத்திக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை, சொந்தக்காரங்களோட கூட போய் இருந்துட்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு செத்து போங்க அப்படின்ட்டார் டாக்டர். அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு அவர்கிட்ட, சரிங்க ஐயா நான் போயிடுறேன், கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு கிருஷ்ணகிரி போறேன். இப்போ என்னாச்சு, நாங்கள் போய் பைபிள் கொடுக்கும்போது வேண்டாம்னு நான் சொன்னேன், யாருன்னா பக்கத்தில் வரவங்களை வச்சு படிக்க சொல்லுங்க அப்படின்னு. படிச்சிருக்கிறேன். என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே இருதயத்தில் வச்சுக்கிட்டு பைபிளை படிச்சிருக்கிறேன். 10 நாள் கழிச்சு எங்களுக்கு ஃபோன் பண்றாரு. என்னன்னு கேட்குறோம், ஐயா வாங்க
அதான் டிக்கெட்டுக்கு பணம் என்ன ஏதாவது கேட்பார், போய் உதவி செய்யலான்னு போனால் 2 பேப்பர் வச்சுருக்காரு. ஒன்று முதல்ல எடுத்த ஸ்கேனு, இந்த பைபிள் பட்சத்தில் 2வது ஸ்கேனு, 2 கிட்னியும் வேலை செய்தார். இன்னைக்கு கிருஷ்ணகிரியில இருந்து ஒரு சபையில தலைமை மூப்பரா இருக்கிறார். ஏன் இது சொல்றேன்னா, ஆண்டவருக்கு ஒரு ஆள் தேவைன்னா மரணத்தின் கடைசி நாள்ல இருந்து கூட மீட்டு வந்துடும். நான்லாம் மறிச்சு போய் தான் 30 வருஷம் 32 வருஷம் ஆயிருக்கும். 30 நிமிஷமா பேசினுக்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன் நான். அடுத்தது நிறைய நேரங்களில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு கொடுத்துருக்கிற வல்லமை, ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள், அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம உலகத்துல போராடிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் போகலாம், நெக்ஸ்ட் போகலாம், நெக்ஸ்ட் போகலாம், நெக்ஸ்ட் போகலாம், வேகமா போகலாம். இவர் வந்து கானாவிலிருந்து வந்தவர், கஞ்சா கடத்துறதுக்குனே வந்தவர். அந்த நாட்டில் பணத்தை கஞ்சாவை கொண்டு வந்து இந்தியாவில் விதைக்கணும், இந்தியாவிலேருந்து கஞ்சாவை வாங்கிட்டு போனாங்க. பிடிச்சிட்டாங்க போலீஸ், பாம்பே சிறையில் போட்டாங்க. சிறையில் போட்ட உடனே கிடியன்ஸ் உள்ளே போகிறாங்க, போய் பைபிள் கொடுக்குறாங்க. அது மூலமாக ரட்சிக்கப்பட்டு அடுத்தது அவர் எங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. நெக்ஸ்ட் போடுங்க, நெக்ஸ்ட் பண்ணுங்க. அந்த லெட்டருடைய காப்பி உங்களுக்கு வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு 500-1000 லெட்டர் என்கிட்ட இருக்கு. ஆனால் முக்கியமான லெட்டர் என்ன சொல்றாரு, நான் அங்கிருந்து பிசாசு பிடித்தவனாக கஞ்சாவுக்கு அடிமையாக இந்தியாவுக்கு வந்தேன், இங்கிருந்து ஆண்டவருடைய அம்பாசிடராக கானாவுக்கு பாஸ்டராக கடந்து போகிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகலாம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகலாம், நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எல்லா சினிமா நடிகர்களுக்கும் நாங்கள் போய் பைபிள் கொடுத்துட்றோம். ஏன் அவங்கள போய் கொடுக்குறீங்கன்னா அவங்க ஆத்துமாங்க, அவங்களாம் பரலோகத்துக்கு வரணும். அவங்களுக்கு தெரியல உண்மையான ஆண்டவர் யாருன்னு. அடுத்தது இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாகிஸ்தான் வரல தன் காலை எழுந்த முக்கியமான இஸ்லாமிய சகோதரர், அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. என்ன புத்தகம்னா, கிறிஸ்தவ ஊழியர் செய்து தடுப்பது எப்படி. முதல் பேஜ் எழுதினோன்னு மூளை குழம்பிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அங்க இருக்கிற டாக்டர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து 1 மாசத்துல அவருக்கு நல்லா ஆயிடுது மூளை. ஆனா ஒரு புதிய ஏற்பாடு ஒயிட்ல கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்க்கிறாரு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள், அவருடைய கிருபையினாலே, அவர் கிருபையினாலே மீட்கப்பட்டோம். இவருக்கு அப்பதான் தெரியுது நம்மதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் உண்மையானது. வீட்டுக்கு வராரு, அவங்க அப்பா அம்மா தட்டி எழுப்புறாங்க. 4:30 மணிக்கு சத்தம் வருது, நீ வந்து ப்ரேயர் பண்ணணும். இந்த புக்கை அப்படி சொல்லங்கிறாரு, தூக்கி வெளியே போட்டுறாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலயத்துக்கு போறாரு. பாஸ்டுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிட்டோன்னே இவர் மட்டும் உட்காந்து எழுதி நிற்கிறாரு. என்னப்பா எங்கே போகிறதுன்னு தெரியல, வீட்டிலேருந்து துரத்திட்டாங்க. இந்த ஒரு புக்கு காமிச்சு அதனால துரத்திட்டாங்க வீட்டை விட்டு. அப்போ அவருக்கு பாஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த புக்கு புதிய ஏற்பாடு, இதையும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோலி பைபிள் கொடுக்குறாரு. அது திறந்து பார்க்குறாரு. எரேமியா 33:3 ஆண்டவர் அவர் கொடுக்குறாரு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது இந்த கெட்டாதும் நீ அறியாதமான பெரிய காரியங்களை செய்வேன். இவர் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், ஐயா ஒரு புக்கு தொட்ட, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போட்டுக்கு துணி இல்லை, தங்கறதுக்கு பிளாட்ஃபார்ம் கூட இல்லை, என்ன பெரிய காரியம் செய்வீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அவரே வந்து நேரடியாக எங்கள் கிடியன் கான்ஃபரன்ஸ்ல பேசினார். என்னை ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தினார். அது சொன்னாவே பெரிய சாட்சி, டைம் இல்லை. உயர்த்தி மும்பையில் இருக்கிற ஆங்கிலிகன் திருச்சபையினுடைய ஆர்ச் பிஷப்பை கொண்டு வந்தார். அவரு கீழே 33 பிஷப், 3000 பாஸ்டர்ஸ். ஆண்டவர் நினைச்சா எதனாலும் செய்வார். அதனால இவர் வந்து உங்களுக்கு தெரியும், டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டர், அவருக்கு பைபிள் கொடுத்துருக்கோம். அடுத்தது இவங்களும் உங்களுக்கு தெரியும், நம்முடைய பிரசிடென்ட் முர்மு, அவங்களுக்கு பைபிள் கொடுத்துருக்கோம். பிரதமருக்கு கொடுத்துட்டோம், சிஎம் கொடுத்துட்டோம், அண்ணனுக்கும் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாம் ஷூ போட்டு தான் பைபிள் வாங்குறோம், அவர் செருப்பை கைட்டு பைபிள் வாங்குறாரு. நெக்ஸ்ட் ஸோ எம்ஜிஆர் கொடுத்துருக்கோம், இந்திரா காந்தி கொடுத்துருக்கோம், ராஜீவ் காந்தி கொடுத்துருக்கோம், மதர் தெரசா கொடுத்துருக்கோம். ஒரு தலைவரை கூட கொடுக்காம விட மாட்டோம். சென்னைக்கு வந்தீங்கன்னா 126 எம்எல்ஏ கொடுத்துட்டோம். ஏன்னா அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் உள்ள போயிட்டு, ஐயா நீங்க நல்லா ஆட்சி செய்றீங்க, ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு இதை வச்சு அவர் கேக் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். அவருக்கு பைபிள் போகணும், அதுதான் எங்க முக்கிய நோக்கம். அதுக்கப்புறம் அவர் மாற்றுவது ஆண்டோடைய கடமை. ஸோ நேரம் அதிகமாக போய்விட்டது. நான் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் ஸோ எங்களுடைய நோக்கம் எல்லாம் உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம்.
இந்த ஊழியம் ஏதோ தனி ஊழியம், இவங்க வந்து ஏதோ அவங்க பாட்டுக்கு போறாங்கன்னா இல்லை. நீங்க கை வச்சு ஆசீர்வதிக்கலாம் இந்த ஊழியம் நடக்காது. நீங்க அனுமதி கொடுக்கலன்னா உங்க சபைக்குள்ளார எங்களால வர முடியாது. இந்த சாட்சிகளை சொல்ல ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா உங்க சபையில இந்த ஊழியம் தொடர்ந்து வளரும். உங்க விசுவாசிங்கிட்ட சொல்லி 5 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ இந்த வருஷத்துல ஒரு நாள் அவங்க வராங்க பைபிள் பிரிண்டிங்க்கு நீங்க கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த சபைக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நிச்சயமா நாங்க சொல்றோம். நாங்க கொஞ்சம் பேர் இருக்கோம் கிடியன்ஸ், நாங்க பணம் போட்டு இந்தியாவை சந்திக்க முடியாது. அதனாலதான் எங்களுக்கு கானான் தேசம் மாதிரி எங்க சபைகள் ஆர்டர் கொடுத்துருக்குறோம். அங்க வந்து வாசல்ல நின்று அவங்க கொடுக்குற காணிக்கை வாங்கி நாங்க எல்லாருக்கும் பைபிள் அச்சிட்டு கொடுக்குறோம். அதுவும் இன்னும் என்னன்னா பாஸ்டர்ஸ் கிட்ட எதுவுமே பைபிளை கொடுக்க கூடாதுன்னு நாங்க ரொம்ப கெஞ்சுறோம். பாஸ்டர்ஸ்க்கு ஏராளமான ஊழியம், அவங்கள போய் பைபிள் கொடுக்க வைக்காதீங்க. அவங்க எங்க பைபிள் கொடுக்க சொல்றாங்களோ நீங்க போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு வேலை வாங்காதீங்க. அவங்க வச்ச வேலைக்காரர்கள் நாம தான் வேலை செய்யணும். ஒரு பள்ளி காட்டுவாங்க, ஒரு ஜெயில் காட்டுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுவாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுவாங்க, அங்கே போய் நம்ம கொடுக்கலாம். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால உங்ககிட்ட வைக்கிற விண்ணப்பம் எல்லாம் இப்போ எங்க கிடியன்ஸ் எல்லாரும் முன்னாடி வாங்க. கிடியன்ஸ் அண்ட் ஆக்சிலரிஸ் முன்னாடி வாங்க. முடிக்க போறோம். 2 நிமிஷத்துல முடிச்சிடுவேன் நான் ஜெபம் பண்ணி. பாஸ்டர்ஸ் யாரும் வெளியே போயிடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்காக தான் இந்த வரவேற்பு வச்சிருக்கிறோம். ஒரே 2 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம இங்க நின்று பாஸ்டர்களுக்காக ஒரு கரம் தட்ட போறோம். அவங்கள கை கூப்பி அவங்க வந்ததுக்கு நன்றி சொல்ல போறோம். எல்லாருமா சேர்ந்து கரவழியை எழுப்பி நம்ம பாஸ்டர்ஸ் கரங்களை தட்டலாம். பாஸ்டர்ஸ், நாங்க உங்க சபைக்கு வரும்போது பைபிள் பிரிண்ட் பண்றதுக்கு நீங்க காணிக்கை கொடுக்குறீங்க. இன்னைக்கு நீங்க காணிக்கைலாம் கொடுக்க வேண்டாம். நீங்க எங்களுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க. எங்க கிடியன்ஸ் ஒரு பாடல் பாடும்போது பைபிள் பிரிண்டிங்கு காணிக்கை கொடுப்பாங்க. அந்த காணிக்கை மூலமா இன்னைக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, அதை அச்சீவ் பண்ண அவங்க விரும்புறாங்க. அதனால உங்களுடைய வருகைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு இருந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்க சிறிய உபசரிப்பை நாங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அன்பாய் கேட்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களோடு கூட நீங்கள் வந்து இந்த ஊழியத்துக்கு ஆட்களை அனுப்புங்கள். எங்களோடு கூட இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை சந்திக்க நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று வேண்டி உரிமை கேட்டுக்கொண்டு உடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.